Hi friends, welcome back Chef Murugan's recipes. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்குறோம். ஒரு செட்டிநாடு ஃப்ரைட் ரைஸ். இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம ப்ராப்பராக வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறது தான் இந்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்மள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன தேவைங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் ப்ரிப்ரேஷன். அதுக்கு முன்னாடி வந்து ரைஸ் மட்டும் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாக்கியெல்லாம் அது கூட என்னென்ன தேவைங்கிறத இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம், கேரட் வெட்டி வச்சுருக்கோம், கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கோம், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் போர்ஷன் கொஞ்சமாக மொத்தமே சேர்த்து வந்து ஒரு 150 கிராம் அளவு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், அது கூட ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் ஸ்பைசிக்கு மிளகுத்தூள், இது வந்து ஒயிட் பெப்பர், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, ஒரு 4-5 பீஸ் வந்து கருவேப்பிலை, சிக்கனை வந்து நான் ஒரு 7-8 பீஸை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் போடுறதுக்கு வந்து கொத்தமல்லி தழை. ஸோ இவ்வளோ தாங்க இந்த ப்ரிப்ரேஷனுக்கு. அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வேணும். நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு ரைஸ் வேணும். ரைஸ்னால் பாஸ்மதி ரைஸ் இல்லை வீட்டில் வடித்த ரைஸை வந்து நீங்கள் ஆற வச்சு ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா, ஸோ ஆறி இருக்கணும் ரைஸு. ஆறுனதுக்கப்புறம் தான் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். சூடோடு பண்ணணும் அப்படின்னா என்ன இன்னும் ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி நம்ம தயிர் சாதம் மாதிரி அந்த ஒரு மாதிரி ரைஸ் எல்லாம் குழஞ்சி அந்த உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு பண்ணும்போது ரைஸ் ஆற வச்சு பண்ணுங்கள். ஸோ வாங்க ப்ரிப்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் பிரியாணி இலையும் போட போகிறோம். ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் அதை போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சால் தான் நமக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மனம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு சமையல் செஞ்சாலும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த ஒரு முட்டை பார்த்தோம் இல்லைங்களா, முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு பவுலில் போட்டு அடிச்சிக்கலாம். ஸோ அடிச்சுட்டு அதை வந்து டேரெக்டாக ஃப்ரை ஃபேனில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அடிஷ்னலாக ஒன் பை ஒன்னாக அந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து வெஜிடபிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரே பவுலில் தான் எடுத்து வச்சுருக்கேன் வெட்டினதை. ஸோ அதை வந்து நான் அப்படியே உள்ளே போட்டுக்கிறேன் எனக்கு தேவையான அளவு. வெங்காயம், குடமிளகாய், முட்டைக்கோஸ், கேரட் இது எல்லாமே வந்துட்டு நான் ஈக்குவல் குவான்டிட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள் எனக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம், அதனால் வந்துட்டு நான் சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா வெஜிடபிளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெஜிடபிள் சாப்பிடுவீங்கன்னா சேர்த்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ எல்லாமே போட்டாச்சு பாருங்கள். அந்த எக்கோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ முட்டையோட சேர்த்து அதை ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்து கருகாது. ஸோ அந்த எக்கோட அந்த ஈரப்பசையிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகும். நீங்கள் எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி அந்த சைடில் ஒட்டுறது எல்லாமே கருக ஆரம்பிக்கும். அதனால் வந்துட்டு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேம் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்லோவாக வச்சு நல்லா கிண்டி விடலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா ஃப்ரை ஆகும், ஒரே ஈவெண்ட்டாக ஃப்ரை ஆகும். எக்கு ஆல்ரெடி ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்துட்டு வேறு பாயில் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ ஃப்ரை பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து நம்ம அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ குக்கிங் தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஸோ நம்ம எடுத்து வச்ச சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அது கூட ஒயிட் பெப்பர், காரத்துக்காக வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அந்த ஃப்ளேவருக்காக சொன்னேன் இல்லைங்களா, சிக்கன் மசாலா. ஸோ அது வந்து என்ன ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்கள் என்ன சிக்கன் மசாலா பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா நான்வெஜ் ஃப்ளேவருக்காக அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சமாக பேப்பர் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சிக்கனையும் அது கூட போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெனிகர் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து சோயா சாஸ். இது வந்து மசாலா ஃப்ரைட் ரைஸு. அதனால் வந்து நம்ம செட்டிநாடு ஃப்ரைட் ரைஸில் வந்துட்டு அது தேவையில்லை.
மஸ்டர்ட் தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பட் இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டைலே வேறு இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை போட்டுடலாம். ஸோ ரைஸை போட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரைஸ் ஃபுல் டெம்பரேச்சர் நல்லா சூடு ஏறணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போட்டுக்க சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ரைஸில் ஆட் ஆகி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரே மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸிங்க, வீட்டில் அழகாக பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான இது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது. வீட்டில் அஸ்யூஷுவல் என்ன இருக்குது அதை வச்சு தான் நம்ம ப்ரிப்ரேஷனே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஈஸியான மெத்தடில் வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்காக தான் உங்களுக்கு. ஸோ இந்தளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ரைஸ் டெம்பரேச்சர் நல்லா சூடு ஏறட்டும். ஸோ ஆவி வர அளவுக்கு சூடு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரையும் வந்து நல்லா கிண்டுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கலர் பார்த்திங்கனாலே தெரியும், ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு ஒரே ஈவெண்ட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நல்லா ஃப்ரையும் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது மேலே வந்துட்டு கார்னிஷ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக இது மல்லித்தலை போட போகிறோம். கொத்தமல்லி தலை போடுறோம். கொத்தமல்லி தலையை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ நியர்பை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளை ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஃபேவரட் ரெசிபிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறதுக்கான முயற்சிகள் நான் செய்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை டேக் கேர்.